தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் பல்வேறு ஊர்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம் உள்ளிட்ட ஊர்களில் 4வது நாளாக நேற்றும் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோபி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கரட்டூர், நல்லகவுண்டம்பாளையம், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பயங்கர இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில்பட்டி, வேலம்பட்டி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் தகர கூரை காற்றில் பறந்தது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்ததால் வெளிச்சமுள்ள கடைகளின் பக்கம் பொதுமக்கள் தஞ்சமடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம், திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம், கருவம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.